तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுறாரு. அதாவது தை மாதம் 6/19/1/2025 அன்று புதன் மகர ராசிக்கு மாறுதல். அடுத்தது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 23ஆம் தேதி, அதாவது 5/2/2025 அன்று புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு கிரகநிலையெல்லாம் தை மாதத்தில் இருக்குது. தை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நன்மை தீமைகளை அறிந்து அதற்கேற்ற வகையில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். அந்நியரால் லாபம் ஏற்படும். பண நெருக்கடி விலகும். நேற்றைய முயற்சி வெற்றியாகும். அனைத்திலும் கவனமாக செயல்படுறது நல்லது. ஒவ்வொன்றிலும் தடை ஏற்படும். உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது. பிறரை நம்பி ஒப்படைக்கும் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கனவுலாம் நனவாகும். நினைப்பது நடந்தேறும். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும். அதன் வழியாக லாபம் உண்டாகும். உங்கள் புத்திசாலித்தனத்தின் காரணமாக நினைத்த வேலைகளை நடத்தி கொள்வீங்க. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். தாய் வழி உறவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சந்திராசிரமம் ஜனவரி 14, பிப்ரவரி 10, 11. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 16, 21, 25, 30, பிப்ரவரி 3, 7, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, விநாயகரை வழிபட்டோம்னா நன்மைகள் நடந்தேறும். அடுத்தது போராட்டம், அதை பற்றி பார்க்க போகிறோம். நினைத்ததை சாதிக்கும் சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த லாபத்தை வழங்குவார். உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நேற்று இருந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலக போகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ஆயுள்காரகன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். இதுவரை தடைப்பட்ட வேலை நடந்தேறும். வேலைக்காக முயற்சி செய்தவங்களின் நல்ல தகவல் வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும். பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். ஒரு சிலர் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்காக கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்தபடியே நடக்கும். மனச்சுமை குறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். விவசாயிகள் கவனமாக செயல்படுறது நல்லது. தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சந்திராசிரமம் ஜனவரி 15, பிப்ரவரி 11, 12. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 21, 24, 30, பிப்ரவரி 3, 6.
பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அஷ்டலட்சுமியை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது முன்னேற்றத்தை மட்டும் லட்சியமாக கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு நன்மையான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி இப்போது இல்லாமல் போவோம். உங்கள் வார்த்தையில் தெளிவு இருக்கும். குடும்ப நலனில் அக்கறை உண்டாகும். நினைத்த வேலைகளை நடத்தி முடித்திடும் நிலை உண்டாகும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேண்டியதை அடைவீங்க. சனி பகவான் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுவார். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. என்னதான் முயற்சி செய்தாலும் எதுவும் நடக்கவில்லையே என்ற எண்ணலாம் உங்களை விட்டு விலகப் போகுதுங்க. திட்டமிட்டபடி ஒவ்வொன்றா ஒவ்வொரு வேலையும் நடந்து முடியும். எதிர்பார்த்த வரவெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சங்கடம் நெருக்கடி என்ற நிலையெல்லாம் மாறும். ஒரு சிலருக்கு கைவசம் உள்ள பணத்தை தங்க நகைகளில் முதலீடு போடுவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகப் போகுது. கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிவோர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அரசு வேலைகளில் சிறு தடை ஏற்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும். வெளியூர் பயணம் லாபம் தரும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொண்டர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வீங்க. தொழிலாளர்களின் நிலை உயரும். சந்திராஷ்டமம் ஜனவரி 16, பிப்ரவரி 12. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 19, 21, 28, 30, பிப்ரவரி 1, 3, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து வர நன்மைகள் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த தை மாதத்தில் 9ஆம் பாவம் அதிபதியாக 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 9க்குடைய வாய்ப்பு தான் சொத்து சுகத்தை தரும். உழைத்த உழைப்புக்கான வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வீடு வாங்குவது, வாங்கிய வீட்டில் பால் காய்ச்சுவது, வீட்டுக்குள் மாற்றங்கள் செய்வது, சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை செய்யும் வாய்ப்பு உண்டாகும். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சுபகத்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறார். நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும். நல்லா தூங்கலாம், அனுபவிக்கலாம், ஊர் சுற்றலாம், மனதை சந்தோஷப்படுத்தலாம். பொருளாதார விருத்திகள், மற்றவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரும். தீர்த்த யாத்திரை போன்ற இறைவனின் அருள் சார்ந்த நல்ல விஷயங்கள் அனுபவிப்பீங்க. இதே தனுசுக்கும் 4ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒரு உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம் 6ஆம் இடம் இரண்டும் பரிபூர்ணமாக இருக்குது. நிறைய பேர் கார் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும். எதையாவது விற்று மற்றொரு பொருளை வாங்கி போடுவீங்க. புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க. புதிய வேலைவாய்ப்பில் இணைவீங்க. உங்களை இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் அமைப்பு உண்டாகும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இசைத்துறை, காவல்துறை, சினிமா துறை, மீடியா வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழை கொடுக்கும். உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்பட்டு முன்னேறுவீங்க. வாகனம் மூலமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழைய வாகனங்களை மாற்றும் சூழல் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு, விருது போன்றவை கிடைக்கும். பெயர் புகழ் உண்டாகும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது. பெரிய கெடுதல் எதுவும் ஏற்படாது. நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். சொந்த தொழிலில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அச்சு தொழில், காகித தொழில், கம்யூனிகேஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும். இளம் பிள்ளைகளை வளர்ப்பது, பார்ப்பது, புதிய குழந்தை பாக்கியம் தை மாதத்தில் உண்டாகும். சனி பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருப்பதால் காது, கண், மூக்கு, தொண்டை பிரச்சனை ஏற்படும். அதனால் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க.
குடும்பத்தில் சந்திரன் அமர்வதால் சளித்தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. தாயின் உடல் மனநிலைகளில் குழப்ப நிலை ஏற்படும். அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் கேது நிற்கிறது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், லாபம், பெயர் புகழெல்லாம் உண்டாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகுது. பழனிக்கு சென்று வருவது நல்ல பலன்களை தரும். முருக வழிபாடு உங்கள் முன்னேற்றமான பாதையில் அழைத்து செல்லும். இந்த தை மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு